ஒரு காலகட்டத்தில் பணம்னா என்ன யோசிச்சு பாருங்க. மனிதனுடைய ஆரம்ப காலத்துல பணம்னா என்ன? முதல்ல பணமே இல்லை. நான் கத்திரிக்காய் கொடுப்பேன், அவன் வெண்டிக்காய் தருவான். அண்ணா அதுக்கு முன்னால ரொம்ப சுமூகமா ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். மனுஷன் விவசாயம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் நிறைய சண்டை வந்துச்சுக்கிறான். நம்ம விவசாயத்தை கொண்டாடுறோம், நான் இல்லைன்னு சொல்ல. முதல்ல மனுஷன் என்ன பண்ணானா, அவனுக்கு பிடிச்சது பிடிங்கி தின்னு இருந்தான். எல்லாருக்குமான கொஞ்சம் உயரமா இருக்க மேல இருக்கிறத பிடிங்கி திம்மா, கொஞ்சம் உயரம் குறையா இருக்க கீழே இருக்கிறத பிடிங்கி திம்மா, பிடிச்சத பிடிங்கி திம்மாய். இல்லைன்னா அண்ணன் இந்த எட்டலை எடுத்து கொடுமா, அவன் பிடிங்கி கொடுப்பான். அவ்வளவுதான். போற இடத்துல தங்கினாங்க, யாருக்கு எந்த இடமும் சொந்தம் கிடையாது. தங்குற இடம் சொந்த இடம், தங்கிட்டு போயிட்டே இருப்பான். மனுஷன் மூவிங்லேயே இருந்தான். சேப்பியன்ஸ் புத்தகத்தில் அற்புதமா அவால்வரா சொல்றாரு, மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கோதுமை விதைத்தான், கடைசியில் கோதுமையை காப்பாற்றுவதே அவன் வேலையாகி போனது அப்படிங்கிறார். மனுஷன் தன்னை காப்பாற்றுறதுக்காக கோதுமை வச்சானா, கோதுமை விதைக்கிற வரைக்கும் அவனுக்கு கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டான், எல்லாருக்கும் எல்லாம் இருந்துச்சு. கோதுமை விதைச்சோடனே விதைச்சவன் பெரிய புச்சை ஆயிட்டான், அவன்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு. கோதுமைக்கா ஈயெல்லாம் வந்து திங்கவும் ஈய வரட்டுறதுக்கு அங்கே உட்கார்ந்தான். வளர்ந்து நின்றவனே குதிரையில வந்த கொள்ளையர்கள் எல்லாம் திருட வந்தாங்க, கருவிகள் செய்ய ஆரம்பிச்சான், அவனோட சண்டை போடணும். கடைசியில் கோதுமை விளையிற வரைக்கும் நகரவே முடியல, குடிசையை போட்டு அங்கேயே உட்கார்ந்தான். சந்தோஷமா தெரிஞ்சவன் ஆக்கி தின்னணும் ஆரம்பிச்சப்ப வந்துச்சு முத பிரச்சனை அப்படிங்கிறான். கோதுமை தன்னை காப்பாற்றும் என்று விதைத்தான் மனிதன், கோதுமை காப்பாற்றுவதே மனிதனுக்கு பிரச்சனையாகி போனது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று, ரைட்டா? அப்படி விதைச்சா வளர்ந்தா போனா ஒரு இடத்துல காசுன்னு ஒன்று வந்துச்சு. காலனா கொடுத்தா கத்திரிக்காய், அரையனா கொடுத்தா முருங்கைக்கான், ஏதோ ஒன்று நடந்துச்சு. அப்ப அதற்குடைய பேர் எனக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றை நான் வாங்குவதற்கான பயனை தருவதன் பேர் பணம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் மணி ஆன் தோஸ் டேஸ். அடுத்த கட்டம் என்ன பார்த்தானுங்க, காசு இருந்தா பொருள் வாங்கலாம் போல. இப்ப காசை கொஞ்சம் சேர்ப்போம் அப்படின்னு நினைச்சான். காசை சேர்த்தா நம்ம எப்ப வேணாலும் பொருள் வாங்கிக்கலாம். உழைச்சி காசு வாங்கி போய் பொருள் சேர்ப்பதற்கு பதிலாக காசை சேர்த்து வச்சோம்னா நம்ம இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம். அப்ப மீனிங் ஆஃப் மணி இஸ் சேஃப்டி. இரண்டாவது தலைவர் என்ன பண்ணிச்சு, பணத்துடைய நோக்கம் என்பது பாதுகாப்பு. பணம் என்பது பாதுகாப்பின் குறியீடு என்று மனிதன் நம்பினான். அடுத்த கட்டத்தில் பார்த்தான், பணம் வச்சிருக்கவனுக்கு தாண்டா மரியாதை. நிறைய பணம் இருக்கிற போது ஐயா வணக்கம் அப்படிங்கிறாங்க, மற்றவங்களாம் மதிக்க மாட்டேங்கிறான். நமக்கு எலும்பு துண்டை குறைச்சு விட்டாங்க, கறியில குழம்பு மட்டும் காட்டிட்டாங்க, கரண்டி காட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ பணம் இருந்தால் அவன் மதிப்பான். பணம் தான் அதிகாரம் அப்படின்னா அடுத்த தலைமுறையில் பணம் என்பது அதிகாரமாக மாறியது. பணம் என்பது அதிகாரமாக மாறியது. அப்பதான் யோசிச்சான், அதிகாரம் மட்டும் இருந்தா பத்தாது, அடுத்த தலைமுறையும் அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னா. நான் மட்டும் சம்பாதிச்சு ஆளாகி பெரிய ஊருக்குள்ள பெருசா இருந்தா பத்தாது, எனக்கு வரப்போற பிள்ளைகளும் அதிகாரத்தோடு இருக்கணும். அவங்களுக்கு நான் சேர்க்கணும். ஒரு வீடு இல்ல 2 வீடு வாங்க, ஒரு தோப்புல 2 தோப்பு வாங்க, ஒரு கார் இல்ல 2 கார் வாங்க, ஊர்ல எல்லாம் இடம் வாங்கி போடு, எல்லாம் பண்ணு. அப்ப அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுச்சு, அதிகார பகிர்வுனாச்சு. பணத்துடைய நோக்கம் அதிகார பகிர்வு. அந்த கட்டத்துல தான் நம்மளுக்கு அப்பா கட்டின வீடு வந்துச்சு. இப்ப இருக்க பசங்களுக்கு இந்த ஜெனரேஷன் பணம்னா என்னன்னு கேளுங்க. ஜஸ்ட் 1000 rupees அப்படிங்கிற இவருக்கு ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. 1000 ரூபாடா, 1000 ரூபா இல்லப்பா, 1000 ரூபாய், 5000 தோலை தூக்காதங்கிறேன். இந்த ஜெனரேஷனுக்கு மணி இஸ் ஜஸ்ட் ஃபன், அவ்வளவுதான். வாழ்க்கை வாழ்வதற்கே இவனுடைய கணக்கே அவ்வளவு மட்டும்தான். மணி இஸ் ஃபன். ஏன்னா அவங்க பயம் இல்லை. நம்மள மாதிரி நாளைக்கு காலையில் என்ன அவங்க நடுக்கம்லாம் இல்ல. வளர்ந்த தேசத்தின் பிரஜைகள் அவர்கள். கொடி கட்டி அப்படி காய போட்டிருக்கு வாய்ப்பு. என்ன வேணாலும் எனக்கு வேணுங்கிறது நான் பிடிச்சி எடுத்துப்பேன். எனக்கு பிடிச்சது வேணும். அவனுக்கு பயம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் அதை தாந்தோண்டி தரணும்னு நினைக்கிறோம். அது நம்பிக்கையின் இன்னொரு குறியீடு தான். அவனுக்கு வாய்ப்புகள் இல்லாத காலகட்டத்தில் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைச்சா அவனுக்கு என்ன நாளை காலம் அவன் செய்யறான். ஒரு மாசம் முழுக்க வேலை பார்த்து 1 லட்சம் ரூபாய் பணம் சம்பாரிச்சு 2 லட்சம் ரூபாய்க்கு பார்ட்டி வைக்கிறாங்க. இங்கிட்ட அப்படியே குடும்பமே கொண்டு போயிட்டு குலசாமிட்டு அழுகுது, ஐயோ இப்படி உருப்படாம போச்சு. அவன் அடுத்த மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுவான்.